அக்டோபர் மாதம் 11ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, நீரே என் கடவுள், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் பெயரை போற்றுவேன். நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர். நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர். ஏனெனில் நீர் நகரத்தை கற்குவியலாக்கினீர், அரண் சூழ்ந்த பட்டணத்தை பாழடையச் செய்தீர். அயல் நாட்டினரின் கோட்டை அது இனி நகராயிராது, என்றுமே கட்டி எழுப்பப்படாது. ஆதலால் வலிமை மிகு மக்களிடம் உம்மை பெருமைப்படுத்தும் முரடரான வேற்றின நகரத்தினர் உமக்கு அஞ்சுவர். ஏழைகளுக்கு நீர் அரணாயிருக்கின்றீர், வறியவனுக்கு அவன் துன்பத்தில் உறைவிடம் நீரே. புயற்காற்றில் புகலிடமாகவும் கடும் வெப்பத்தில் குளிர் நிழலாகவும் திகழ்கின்றீர். ஏனெனில் முரடர்களின் சீற்றம் அதிர்சுவரை மோதி தாக்கும் பெரும் புயல் போலும், வறண்ட நிலத்தில் வெப்பம் போலும் இருக்கும். கார்மேக நிழல் வெயிலை தணிப்பது போல அயல் நாட்டவரின் ஆர்ப்பாட்டத்தை நீர் அடங்கச் செய்கின்றீர். முரடர்களின் ஆரவாரம் அடங்கிவிட்டது. இசையா புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடிய உள்ள இறைவசனங்கள். எங்கள் அன்பு தகப்பனே, இப்படியாக இசையா இறைவாக்கினர் இதோ இஸ்ராயல் மக்களுக்கு எப்படியாக நீர் ஏழைகளுக்கு அரணாயிருப்பது போல வறியவர்களுக்கு துன்பத்தில் உறைவிடமாய் நீர் எப்படி இருக்கின்றீர். புயற்காற்றில் புகலிடமாக கடும் வெக்கத்தில் குளிர் நிழலாக நீர் எப்படியாய் இஸ்ராயல் மக்களை வழிநடத்தினீர் என்பதை அறிக்கையிட்டு பாடுகின்றார். இதோ இந்த இரவு நேரத்தில் நாங்களும் கூட ஒரே குடும்பமாக இஸ்ராயல் மக்களை வழிநடத்தின தேவன், இதோ அவர்கள் பாவம் செய்த போதிலும், இதோ அவர்கள் குற்றம் செய்த போதிலும், இதோ அநேக இறைவாக்கினர்களுக்கு எதிராக அவர்கள் எழுந்த போதிலும், இதோ நீர் அவர்களை ஒருபோதும் கைவிடாமல், ஒருபோதும் உம்மை விட்டு அவர்களை விட்டு நீர் விலகாமல் உம்முடைய பேரன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர்களுக்கு அரணாய், கேடயமாய், கோட்டையாய், புயற்காற்றில் புகலிடமாய் இருந்தீரே. அப்படியாகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாயிருந்தாலும், நாங்கள் எவ்வளவு உமக்கு எதிராக பாவம் செய்தாலும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு அடைக்கலமாய், நீர் எங்களுக்கு அரணாய், நீர் எங்களுக்கு கார்மேக நிழல் வெயிலை தணிப்பது போல எங்களுடைய காயங்களை ஆற்றுகின்ற தெய்வமாய், எங்களுடைய வெயிலை போக்குகின்ற கடவுளாய் எங்களுடைய வாழ்க்கையில நீர் உடன் வருகின்றீரப்பா. இதோ இன்றைய நாளுக்காக, இன்றைய நாளின் ஒவ்வொரு நிமிடங்களுக்காக, அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் உடைய தெய்வீக கரத்துக்குள்ள எங்களை பாதுகாத்து கொண்டீரே, எங்களை சூழ்ந்து கொண்டீரே, உடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தியதே. எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஓய்வு நாளில் கூட உம்முடைய பிரசனத்தில் அமரும்படி செய்தீரே. இதோ திவ்ய நற்கருணையை கண்டு உடைய திருவுடல் திரு ரத்தத்தை பங்கெடுக்கும்படி இதோ எங்களுடைய ஆத்ம உணவாக, ஆன்ம பலனாக எங்களுடைய இருதயத்தில் எழுந்தருளி வந்தீரே. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நாங்கள் ஆராதிக்கிறோம். மலைகளையும் குன்றுகளையும் படைத்தவரே, வயல்வெளிகளை உண்டாக்கினவரே, மாசற்ற தெய்வமே, பரிசுத்த தெய்வமே, வலக்கையில் 7 விண்மீன்களை ஏந்தியவராய், இதோ வானுலகில உரைகின்ற மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை தெண்டனிட்டு ஆராதிக்கிறோம். உமக்கே உரிய எல்லா மகிமைகளையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ இன்றைய நாளில் நாங்கள் சந்தித்த எல்லா போராட்டங்களின் மத்தியிலும், நாங்கள் சந்தித்த எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும், உடல் பலவீனங்களின் மத்தியிலும் உங்கள் கரம் எங்களை நிறைவாய் வழி நடத்தியிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் சந்தித்த மனிதர்களின் மூலமாக, நாங்கள் அனுபவித்த எல்லா விதமான இன்ப துன்ப நிகழ்ச்சிகள் மூலமாக உங்க பிரசனத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க ஆண்டவரே. எங்களை தனிமையாய் நீர் விட்டு விடவில்லை, சென்ற விடமெல்லாம் கூட இருந்தீங்க. சந்தித்த மனிதர்கள் எல்லாரிலும் உடைய பிரசனத்தை வெளிப்படுத்தினீங்க. நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி இதோ உம்முடைய வலிமை மிகு கரத்தினால் எங்களை தாங்கி வழி நடத்தினீங்கப்பா. இதோ எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கொடான கோடி நன்றி அறிந்த ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இது வந்து ஜப வழிபாட்டில் எங்களோடு இணைந்துள்ள எல்லா சகோதர சகோதரிகளோடும் இணைந்து உமக்கே உரிய எல்லா ஆராதனைகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்தர். ஓ நீர் தூயவர், நீர் தூயவர். இதோ நீர் உயிருள்ள ஜீவனுள்ள உன்னத தேவன் ஆண்டவரே. இதோப்பா, நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு சக்தியோடு நாங்களுமே அன்பு செய்கிறோம், நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஐயா. இதோ இன்றைய நாளில் மீண்டுமாய் கூட உம்முடைய வசனத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றி. இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்தில், மத்தேயு நற்செய்தி 22ஆவது அதிகாரத்தில் இதோ உம்முடைய விண்ணரசை, உடைய இறை ஆட்சியை இதோ ஒரு திருமண நிகழ்வுக்கு நீர் ஒப்பிடுகின்றீர். ஆமாண்டவரே, ஒரு அரசர் திருமணம் நடத்தின போது, தன்னுடைய மகனுக்கு திருமணம் நடத்தின போது திருமண
திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்த எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வரும்படி தன்னுடைய பணியாளர்களை அனுப்புகின்றார். ஆனால் அவர்களோ வர விரும்பாமல் இதோ தான் வைத்திருக்கிற எல்லா வேலைகளையும் சாக்குப்போக்குகளையும் சொல்லி, நான் காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராயுள்ளது, போய் திருமணத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பின அந்த அரசருக்கு எப்படியாக ஒரு ஏமாற்றத்தோடு பதிலை கொடுக்கிறார்கள். ஆமாண்டவரே, இதோ நான் வயலுக்கு செல்ல வேண்டும் என்று ஒருவர் சொல்லுகிறார், நான் கடைக்கு செல்ல வேண்டும் என்று வேறு ஒருவர் சொல்லுகின்றார். இதோ மற்ற பணியாளர்களை, இதோ சென்ற பணியாளர்களை இழிவுபடுத்தி கொலையும் கூட செய்ய துணிந்து விட்டார்கள் அம்மக்கள். ஆமாண்டவரே, இப்படிதான் நாங்களும் கூட இதோ ஒரு வானக விருந்தை, எங்களுக்காக நீர் தயாரிக்கின்ற அந்த வானக விருந்தை நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ வகையில் அப்பா நாங்கள் இழந்து போய் இந்த மனிதர்கள் எப்படியாக சாக்கு போக்கு சொன்னார்களோ அப்படியாக நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான சாக்கு போக்குகளை சொல்லி இதோ உம்முடைய வானக விருந்தை நாங்கள் உதறி தள்ளிவிடுகிறோம், உதாசீனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இதோ இந்த திவ்ய பலியின் மூலமாக, நற்கருணையின் மூலமாக ஒரு வானக விருந்தை நீர் எங்களுக்காக தயாரித்து, நானே உயிருள்ள உணவு, நானே விண்ணிலகிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லி எங்களுக்கு ஆன்ம உணவாக, எங்களுக்கு ஆன்ம பலனாக இது எங்களுடைய இருதயத்தில் வர ஏங்குகின்றீர். நீர் எங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றீர். இதோ நாங்கள் உம்மை ஏமாற்றும் போது, இந்த அரசரை அந்த மனிதர்கள் ஏமாற்றின போது எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார். அவர்களுக்காக கொழுத்த கன்றுகளை அடித்து வைத்திருந்த அந்த அரசர் இதோ தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு ஆட்கள் வராத போது எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார். இதே வேதனையை நீரும் கூட அனுபவிக்கின்ற ஆண்டவரே, இதோ உம்முடைய வானக விருந்துல, இதோ அந்த திவ்ய பலியில, இந்த திவ்ய நற்கருணையில ஆண்டவரே நீர் அழைப்பு கொடுத்த போதும் நாங்கள் ஆர்வத்தோடு, எங்களுடைய முழு உள்ளத்தோடு நாங்கள் அந்த திவ்ய பலியில பங்கெடுக்காத போது, இந்த திவ்ய நற்கருணையில, இந்த வானக விருந்துல நாங்கள் பங்கெடுக்காத போது நீர் கூட அவ்வாறே வேதனைப்படுகின்றேன். இதோ வந்திருந்த ஒரு சிலரும் கூட இதோ அந்த திருமண ஆடை அணிந்திருக்காததை கண்டு இதோ அந்த அரசர் கோபப்படுகிறார். ஆமாண்டவரே, எத்தனையோ முறை, எத்தனையோ நாட்கள் நாங்களும் கூட இதோ இந்த வானக விருந்தில் பங்கெடுக்க வந்திருந்தும் எங்களுடைய இருதயத்தில் அந்த பரிசுத்தம் என்ற ஆடை இல்லாமல், தூய்மை என்ற அந்த ஆடை இல்லாமல், கனிவு, பரிவு, இரக்கம் என்ற அந்த ஆடை இல்லாமல், ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல், தூய்மை இல்லாமல், அகங்காரங்களோடு, ஆணவங்களோடு, நான் என்ற கர்வங்களோடு, இதோ இந்த உலகப்பிரமான காரியங்களோடு எத்தனையோ முறை அந்த வானக விருந்தில் நாங்கள் கலந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த விண்ணக உணவை நாங்கள் பருகி இருக்கிறோம். அப்பா, உடைய திரு உடல், திரு ரத்தத்தை நாங்கள் தகுதியில்லாத இருதயத்தோடு, பரிசுத்தமற்ற இருதயத்தோடு நாங்கள் உண்டி பருகி இருக்கிறோம். ஆண்டவரே, அப்படியாக உடைய பரிசுத்தமான திரு இருதயத்திற்கு நாங்கள் காயத்தை வருவித்திருக்கிறோம். ஐயா, இது இந்த இரவு நேரத்தில் மீண்டுமாய் கூட உடைய பாதத்தில் எங்களே நாங்கள் தாழ்த்துகிறோம். இது இந்த திருமண விருந்துக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை அழைப்பு விடுக்கிறீரே, அந்த அழைப்பை நாங்கள் மறந்து, அந்த அழைப்பை நாங்கள் உதாசீனப்படுத்தி, நாங்கள் மனம் போன போக்கில் இருந்த நேரங்களுக்காக, இந்த உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நேரங்களுக்காக, ஆண்டவரே எப்படியாவது இந்த உலகத்தில் சொத்து சேர்க்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி என்ற அந்த உணர்வு கூட இல்லாமல், ஞாயிற்றுக்கிழமையும் கூட நாங்கள் வேலைக்கு சென்று, ஞாயிற்றுக்கிழமைகளும் கூட நாங்கள் உமக்காக நேரத்தை தர, உமக்காக நேரத்தை ஒதுக்க மறந்து போய், ஆண்டவரே வேலை வேலை, வாழ்க்கையில முன்னேற வேண்டும், எப்படியாவது சொத்து சேர்க்க வேண்டும், எப்படியாவது பிள்ளைகளை படித்து வைத்து முன்னேற வைக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய உயர்வை தானே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பெரியதாய் கருதி உம்முடைய அன்பை நாங்கள் உதாசீனப்படுத்தியிருக்கிறோம். அப்பா, எங்களை மன்னித்து விடும் ஆண்டவரே. இது இந்த இரவு நேரத்துல எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய குற்றம் குறைகளை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, இது எங்களுக்காக காத்திருந்தும், இதோ 2 கரங்களையும் விரித்து எங்களுக்காக, எங்களுடைய வருகைக்காக நீர் காத்திருந்தும், உடைய திரு உடலை, திரு ரத்தத்தை எங்களுக்கு பானமாக, எங்களுக்கு ஆன்ம உணவாக நீர் கொடுக்க, இதோ அந்த வானக விருந்துல எங்கள் ஒவ்வொருவரையும் பங்கெடுக்க நீர் அழைத்திருந்தும், அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தின நேரங்களுக்காக, எங்களுடைய வாழ்க்கைக்கு மாத்திரமே நாங்கள் முக்கியம் கொடுத்து, எங்களுடைய ஆத்மாவில் நீர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை இழந்து போன நேரங்களுக்காக இதோ அப்பா நாங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுள்ள அநேகர் எத்தனை நாள் கடன் திருப்பலியில பங்கேற்க வாய்ப்பு கொடுத்திருந்தோம். ஆண்டவரே, நாங்கள் அதில் பங்கேற்காமல் இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, இது
இந்த ஊர் அடங்கி நாட்களில் ஒரு நாளாவது எங்களுக்கு இந்த திவ்ய நற்கருணையில் பங்கெடுக்க முடியுமா என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருந்த நாட்கள் எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே. இப்பொழுது எத்தனையோ இடங்களில் ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு எங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் நடக்க ஆரம்பித்தும் கூட எத்தனையோ பேர் ஆண்டவரே, எங்களுள் எத்தனையோ பேர் ஆண்டவரே தகுதியான மனநிலையோடு எங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஒரு நல்ல பாவ சங்கீதனம் செய்து தகுதியான மனநிலையோடு பரிசுத்த நிலையோடு உம்முடைய திரு உணவில் இதோ உம்முடைய வானக விருந்தில் பங்கெடுக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் எங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம் அப்பா. இது வந்து இரவு நேரத்தில் அப்பா எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களையே நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களையே நாங்கள் வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. தகுதியற்ற மனநிலையோடு அப்பா, பரிசுத்தமில்லாத இருதயத்தோடு உம்முடைய திருவுடல் திரு ரத்தத்தை பருகின நேரங்களுக்காக அப்பா, உம்முடைய எங்களுடைய இருதயங்களில் அப்பா தகுதியற்ற நிலையோடு வாங்கின நேரங்களுக்காக எங்களையே நாங்கள் தாழ்ப்படுத்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய நாவுகளால் எத்தனையோ பேர் காயப்படுத்தி இருந்த போதும் கூட எங்களுடைய நாவுனால எத்தனையோ துரு காரியங்களை நாங்கள் பேசி அடுத்தவர்களை காயப்படுத்தி இருந்த போதும் கூட அடுத்தவர்களுடைய இருதயங்களை புண்படுத்தின போதும் கூட இதோ எங்களுடைய பார்வையினால எங்களுடைய சிந்தனையினால எங்களுடைய சொற்களினால எத்தனையோ பேருடைய இருதயங்களை காயப்படுத்தியிருந்த போதும் கூட இதோ ஒரு நாளும் திருப்பலிக்கு வரும்போது பாவ உணர்வு இல்லாமல் உங்களுடைய இருதயத்தை நாங்கள் காயப்படுத்தியிருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு இல்லாமல் நாங்கள் எங்களுடைய நாக்கை நீட்டி இதோ இந்த திவ்ய நற்கருணையை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் ஆண்டவரே. தகுதி இல்லாத மனநிலையோடு இந்த திவ்ய பலியில நாங்கள் கலந்திருக்கிறோம் அப்பா. எங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிடுங்க அப்பா. இதோ இந்த இரவு நேரத்தில் எங்களையே நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்கள் பாவ நிலையை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம், பரிசுத்தமே உருவானவர் உண்மையே வெறுமையாக்கி ஒரு சிறிய அப்ப வடிவில் எங்கள் இருதயத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்தருளி வர்றீங்க. ஆனால் நாங்கள் எவ்வளவு உம்முடைய அன்பை உதாசீனப்படுத்திருக்கிறோம் அப்பா. எவ்வளவு உமக்கு காயத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் இறுதி துளி ரத்தத்தையும் சிந்தி எவ்வளவு கசையடிகளை எவ்வளவு அவமானங்களை நீர் ஏற்றிருந்த போதிலும் கூட அதெல்லாம் நாங்கள் உதாசீனப்படுத்தி ஆண்டவரே இதோ எங்களுடைய காரியங்களில் எங்களுடைய உலக போக்கிலான காரியங்களில் எங்களுடைய சிந்தையை நாங்கள் செலுத்திருக்கிறோம் அப்பா. எங்களை மன்னிச்சிடும் ஆண்டவரே. மீண்டும் ஒரு விஷயமாய் கூட நாங்கள் எங்களையே தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களையே நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களையே நாங்கள் வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களை நாங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களின் நாங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத்துகளை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகி ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார் என்று சொல்லி இதோ உம்முடைய வசனத்தில் எங்களுக்கு வாக்கு கொடுக்குறீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இதோ இந்த விருந்தில் நாங்கள் பங்கெடுக்கும் போது இதுதான் நடக்கின்றது. இதோ எங்களுடைய முகத்தை மூடியுள்ள முக்காட்டை நீர் மாற்ற விரும்புகின்றீர் ஆண்டவர். என்றுமே இல்லாதவாறு சாவை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒழித்துவிட நீர் விரும்புகின்றீர். எங்களுடைய முகங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் வடிக்கின்ற கண்ணீரை துடைக்க விரும்புகின்றீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஏற்படுத்துகிற அந்த நிந்தையை அவமானங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கின்ற போராட்டங்களை நெருக்கடிகளை கடன் பிரச்சனைகளை எங்களுடைய மன பாரங்களை நீர் அகற்றிவிட ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் இதோ இந்த உலகம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிற எல்லா திருப்பலிகளிலும் இதுதான் நீர் செய்ய விரும்புகின்ற. ஆனால் ஆண்டவரே நாங்கள் இந்த உண்மையை உணர முடியாமல் இதோ இந்த உம்முடைய பரிசுத்தமான அன்பை உணர்ந்து கொள்ள முடியாமல் அப்பா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த இரவு நேரத்தில் மீண்டுமாய் கூட இந்த அன்பை உணர இதோ இந்த இரக்கத்தை உணர நாங்கள் ஆசைப்படுகிறோம் அப்பா. எங்களுடைய முகங்கள் இருக்கிற எங்களுடைய இருதயங்கள் இருக்கிற இதோ எங்களுடைய இருதயத்தினுடைய ஆழ் மனதில் இருக்கிற எல்லா காயங்களையும் கண்ணீரையும் பலவீனங்களையும் சோதனை சோர்வுகளையும் வேதனைகளையும் இதோ நாங்கள் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுடைய கடவுள், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்திருக்கிற எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்களோடு வாசம் பண்ணுகிற எங்களோடு வாழ விரும்புகின்ற எங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் ஆண்டவரே.
அப்பா, எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய இருதயத்தில் வந்திருக்கிற தெய்வமே, எங்களை ஆளுகை செய்கின்ற தெய்வமே, நீர் தங்கி வாழும் ஆலயமாக, நீர் குடிகொள்கின்ற ஆலயமாக எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமான இருதயமாக மாற்றும் ஆண்டவரே. இது பரிசுத்தமான இருதயமாக எங்களை மாற்றும் அப்பா. நீர் நடாத நாற்றுக்கள் அப்பா, நீர் விதைக்காத விதைகள் எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு தாழ்ச்சியுள்ள இருதயத்தை, பரிசுத்தமான இருதயத்தை, உமக்கு உகந்த ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான பாவ சாபங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள், குற்ற உணர்வுகள், ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே, ஐயோ என் ஆண்டவருக்கு எதிராக நான் துரோகம் செய்து விட்டேனே, என் ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா, இதோ எனக்கு மன்னிப்பு உண்டா, என்னுடைய பாவத்திற்கு, இப்பேற்பட்ட பெரிய பாவத்திற்கு மன்னிப்பு உண்டா என்று சொல்லி பல்வேறு விதமான குற்ற உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய இருதயங்கள்ல உங்களுடைய மன்னிப்பினுடைய அன்பை, உங்களுடைய மகா பரிசுத்தமுள்ள அன்பை ஊற்றுங்கப்பா. எங்களுடைய பாவங்களை கழுவுங்கப்பா. எங்களுடைய இருதயங்களை ஒரு பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்களிலிருந்து, எங்களுடைய கண்ணீர்களிலிருந்து எங்களுடைய கண்ணீரை துடைத்து விட்டு எங்களுடைய கண்ணீரை எல்லாவற்றையும் களிப்பாய் மாற்றுங்கப்பா. இதோ எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பெயரளவில் மாத்திரமே கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற அந்த மேன்மை இழந்து போய், நீர் ஊற்றியிருக்கிற அந்த பரிசுத்தமான அன்பை இழந்து போய் ஆண்டவரே, இதோ ஏனோ தானோவென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களப்பா. உலகத்தின் பாதையில ஆண்டவரே, சாத்தான் விரிக்கிற வலையில விழுந்து போய் அப்பா, மீண்டும் எழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஓய்வு நாளன்று, இதோ இந்த ஓய்வு நாளன்று எங்கள் ஒவ்வொருவரையும் இதோ எங்களுடைய திருச்சபையின் கட்டளையாகிய இதோ வாரத்திற்கு ஒரு முறையாவது பாவ சங்கீர்த்தனம் செய்து திவ்ய நற்கருணையை உட்கொள்ள வேண்டும் என்ற அந்த எங்களுடைய திருச்சபையினுடைய கட்டளைகளை நாங்கள் உணர்ந்தவர்களாய் ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து இந்த வானக விருந்தை நாங்கள் உட்கொள்ள ஆசையா இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இனிமேலாவது இதோ இதுவரை நாங்கள் எப்படி வாழ்ந்தோமோ எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. இதோ எங்களையே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பாவம் நிறைந்த வாழ்க்கையை, பரிசுத்தமில்லாத வாழ்க்கையை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இனி வருகின்ற நாட்களில் நாங்கள் உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா மாசுகளும், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா குப்பைகளும் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எல்லா செயல்களையும் நீங்கள் வேரோடு பிடுங்கி எறிந்து விட்டு பரிசுத்தமான இருதயத்தை கொடுத்து ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனத்தை நாங்கள் செய்து தகுந்த மனநிலையோடு உடைய திருவுடல் திரு ரதத்தில் நாங்கள் பங்கெடுக்க ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த வல்லமையை எங்களுக்கு தாரும் ஐயா. விசேஷித்த அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. இதோ இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா, அவருடைய குடும்ப தேவைகள், கடன் பாரங்கள், நோய்கள், வேதனைகள், இந்த கொள்ளை நோயோடு போராடி கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள், மருத்துவமனையில், வீடுகளில், தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில், இன்னும் கூட மருத்துவமனைவதற்கு செல்வதற்கு வசதி இல்லாமல், கையில் காசு பணம் இல்லாமல், அப்பா அன்பு செய்வதற்கு ஆள் இல்லாமல், மருத்துவமனையில் கூட இருப்பதற்கு ஆள் இல்லாமல், தனிமையான பாதையில் எத்தனையோ பேர் கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தகப்பன் இடைப்பட்டு ஒரு பூரண சுகத்தை, ஒரு பூரண விடுதலை இந்த இரவு நேரத்தில் கட்டளையிடும் படிக்கும் உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சுகப்படும் தெய்வம் நீர், பலப்படுத்தும் தெய்வம் நீர் ஆண்டவரே. உமாலன்றி இதோ எங்களுக்கு சுகம் தர வேறு யாரால் கூடும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய காயத்தினாலே நாங்கள் சுகமானோம் அப்பா. மருந்தோ மாத்திரைகளோ அல்ல, மருந்தோ களிம்போ அல்ல, ஆண்டவரின் வார்த்தைகளே எங்களை சுகமாக்கிறது என்று உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல இதோ உம்முடைய வார்த்தையின் வல்லமை, உம்முடைய வசனத்தின் வல்லமை எங்களை சுகப்படுத்தட்டும். இதோ உம்முடைய திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற அந்த காயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற அந்த பரிசுத்த ரத்தம் அப்பா எங்களை கழுவட்டும், எங்களை சுத்திகரிக்கட்டும், எங்களுடைய பாவ சாபங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தரட்டும், எங்களுடைய உடல் பலவீனங்களிலிருந்து, சுகவீனங்களிலிருந்து எங்களுக்கு பலனை தரட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. குடும்பத்தில் சமாதானம் வேண்டும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும், படிப்புக்கு வழிவகை வேண்டும். இன்னும் கூட எதிர்காலத்தை குறித்து எத்தனையோ கவலையோடு, கலக்கங்களோடு, பண குறைபாடுகளோடு, கடன் பாரங்களோடு எத்தனையோ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இடைப்பட்டு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் மாட்சியை காணட்டும் ஆண்டவரே, உங்கள் மகிமை உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா. இதோ என்னில் இருக்கிறவர், எனக்காய் போரிடுகிறவர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான
சக்தியை காட்டிலும், நான் அனுபவிக்கின்ற எல்லா போராட்டங்களை காட்டிலும், நான் சந்திக்கின்ற எல்லா தோல்விகளை காட்டிலும் இதோ என் ஆண்டவர் பெரியவர், எனக்காக யாவையும் அவர் செய்வார், செய்து முடிப்பார் என்ற ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் பயணிக்கணும். ஆண்டவரை எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க, எங்கள் அன்பை ஆழப்படுத்துங்க அப்பா. ஜெபம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீண்டும் ஒரு முறை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஜெபிக்க மறந்து போன காரியங்களை, ஜெப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தனித்தனியாக பெயர் சொல்லி உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுங்க. இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் உங்கள் மடியில் படுத்து உறங்கணும் ஆண்டவரை. மீண்டும் அதிகாலை வேளையில் இது வந்து புதிய வாரத்திற்குள்ளராக நாங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது எங்கள் மனதில் இருக்கிற எல்லா பயங்கள், எல்லா கலக்கங்கள், இது இந்த வாரத்தின் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது, கடன்காரருக்கு எப்படி பதில் சொல்வது, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் எப்படி கட்டுவது என்று இன்னும் பல்வேறு வகையான காரியங்களை குறித்து எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா அச்சங்கள், எல்லா பயங்கள், எல்லா கலக்கங்களையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாய் காத்த நீர், இம்மட்டுமாய் வழி நடத்தின நீர் இனியும் கூட தொடர்ந்து வழி நடத்துவீங்க. அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை திறந்து உம்முடைய மாட்சியை, உம்முடைய மகத்துவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீங்க என்று ஆழ்ந்த விசுவாசத்தோடு எங்களையே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஏறெடுத்து எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.